ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்மர்ஸ் பம்பில் வரக்கூடிய சிங்கிள் ஃபேஸ் ஸ்டார்டர் கனெக்ஷன் பற்றி பார்க்கலாம். சிங்கிள் ஃபேஸ் ஸ்டார்டர் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 ஆம்ஸ் எடுக்கணும். இது நார்மல் ரன்னிங். இதே வந்து 12 to 15 ஆம்ஸ் அப்படின்னும் போது இந்த கெப்பாசிட்டி தான் இஷ்யூ. ஸோ அந்த கெப்பாசிட்டி நம்ம எப்படி செக் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இதில் கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கெப்பாசிட்டி. இது வந்து ஃபால்ட் கெப்பாசிட்டர், ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் இது ஓகேங்களா. இதுவும் வந்து பக்கத்தில் இது ரெண்டுமே ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் கெப்பாசிட்டர். இந்த ரன்னிங் கெப்பாசிட்டர் இப்போ ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரோட டீடைல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் கெப்பாசிட்டர் வந்து 50 mF போட்டுப்பாங்க ஓகேங்களா. இது வந்து இதே வந்து ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் பார்த்தா ஏசி மோட்டார் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காகவே இது சம்மர்ஸ் பம்புக்குனே இருக்கும். இது 100 to 120 mFல இருக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து கெப்பாசிட்டர்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா எப்படி நம்ம செக் பண்ணுறது அதில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம செக் பண்ணலாம். இப்போ கண்டினியூஸ் சீரிஸ் கனெக்ஷனில் எடுத்திருக்கேன். இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி சீரிஸ் கனெக்ஷன் வந்து வருது. இப்போ நம்ம செக் பண்ணும்போது பாடி டு பாடி கரெக்டாக உங்களுக்கு கண்டினியூட்டி இருக்குது. இப்போ பாடி டு டெர்மினல் பார்க்கலாம். டெர்மினல் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஷார்ட்டும் கிடையாது. இது வந்து நியூ கெப்பாசிட்டர் ஓகேங்களா. இப்போ வந்து இப்போ 2 டெர்மினல் வைக்கலாம். இதுதான் முக்கியமானது. இந்த 2 டெர்மினல் நம்ம வைக்கும் போது இந்த மாதிரி கண்டினியூட்டி வரணும். வந்ததுன்னா குட் கண்டிஷன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபால்ட் கெப்பாசிட்டர் என்னன்றதை பார்க்கலாம். ஃபால்ட் கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இதில் ஃபால்ட் கெப்பாசிட்டர் ஓகேங்களா. இதுவும் 100 to 120 mF தான். இது வந்து மோட்டாரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இது செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டெர்மினலும் செக் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூட்டே இல்லை. ஸோ அதனால் இது பேட் கண்டிஷன் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இல்லாட்டி வந்து நம்ம 230 வோல்ட் சப்ளையில் ஃபியூ செகண்ட்ஸ் வச்சு நம்ம ஆன் பண்ணாகோ ஷார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரைட்டாக ஷார்ட் ஆகும். ஸோ அதை வச்சுன்னு கூட கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம். ரன்னிங் கெப்பாசிட்டரும் குட் கண்டிஷனாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.